ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு another vlog. ஸோ இன்றைக்கி நம்ம டிவிஎஸ் அப்பாச்சி 160 இந்த நியூ மாடலை பற்றின ஒரு ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். சேனலுக்கு புதுசாக நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பைக் ரிவ்யூ, ட்ராவல் vlog, சார்ஸ் vlog மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ வித்தவுட் டேக்கிங் மச் ஆஃப் டைம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன், இந்த ரைடிங் போர்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ டோன்ட் ஃபீல் லைக் யூஆர் டிரைவிங் 160. ஒரு 160 பைக்கை நீங்கள் ஓட்டுற மாதிரியே இருக்காது சீரியஸாக. அண்ட் வாட் டு சே, இப்போ நியூ இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளஸில் கொடுத்துருக்காங்க, அது ரொம்பவே ஸ்போர்ட்டியாக இருக்குது. ஓகே, த பைக் டிசைன் லுக்ஸ் ஈவன் மோர் ப்ரிட்டியர் நவ். ஃப்ரண்ட்டோட என்ன சொல்கிறது, அந்த ஹெட்லாம்ப் ஷேப் வந்து டோட்டலாகவே மாற்றிருக்காங்க. அந்த டிப்பிக்கல் பழைய அப்பாச்சி டூம் இப்போ நீங்கள் பார்க்க முடியாது. ஏன்னா இட் கம்ஸ் வித் இந்த லீஃப், அந்த எம்டியோட ரெசம்பிளன்ஸ் உங்களுக்கு ஃபீல் ஆகலாம். எம்டி அண்ட் என்எஸோட ரெசம்பிளன்ஸ் ஃபீல் ஆகலாம். பட் திஸ் இஸ் கம்ப்ளீட்லி அ நியூ டிசைன். பார்க்கறதுக்கு ரொம்பவே யூனிக்காக இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் டிஸ்பிளே காட்டும். அண்ட் சைட் ப்ரொஃபைல் இஸ் தி டிப்பிக்கல் அத்தன்டிக் அப்பாச்சி டேங்க் டிசைனு. அதில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் அவங்க பண்ணல. நீட்டாக ஆக்சுவலாக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே என்ஜின் கவலுமே ஆக்சுவலாக வந்து அதே சேம் தான். சைலன்சரும் உங்களுக்கு எதுவும் சேஞ்சஸ் இல்லை. சைடில் உங்களுக்கு டோர் பிளாஸ்டிக் ஸ்டடியாக இருக்குது. ஃபிட் அண்ட் ஃபினிஷ் நல்லா இருக்குது ஆக்சுவலாக. அண்ட் ரியர் டெயில் செக்ஷன் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப இல்லை, பட் ஸ்லைட்டாக ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் டிசைன் கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்காங்க. சீட் நல்லா ப்ராடாக இருக்குது. ரியர் பில்லியனுக்கு ரொம்ப நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்கும். ரைடருக்கும் சரி, இந்த சிங்கிள் சீட் வெர்ஷன் ஆக்சுவலாக வந்துட்டு நல்லாவே கம்ஃபர்ட் தரும்னு நினைக்கிறேன். அண்ட் ரியர் டைல் செக்ஷன் லைட் பார்க்குறீங்க, ரியலி நைஸ். கிராப் ரயில் வருது, ஸ்டடியாக இருக்குது. டெயில் செக்ஷன் நீட்டாக இருக்குது, நாட் மச் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ். டயர் ஹக்கர் வருது வித் சாரி கார்டு. இந்த கலர் பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்சைட் டவுன் சஸ்பென்ஷன் வித் கோல்ட் ஃப்ரேமோட நல்லா இருக்குது ஆக்சுவலாக டிசைனு. ஓவரால் த பைக் லுக் ஃபேண்டாஸ்டிக். எக்ஸாஸ்ட் நடக்குதுங்க, செக்ஷன் டவுன். சரி கைஸ், வாங்க இப்போ இந்த வண்டியை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பிரேக்கிங் எல்லாம் தாறுமாறாக இருக்குது. ஐ லவ் த நியூ கலர், செம ஸ்போர்ட்டியாக இருக்குது. பா, ஒன் சிக்ஸ்டி செக்மெண்ட்டில் வந்துட்டு எவ்வளோ பிராண்ட்ஸு, எவ்வளோ காம்படிஷன் இருந்தாலும் இந்த அப்பாச்சி 160 பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு செக்ஸியான ஒரு பைக்குங்க. இதில் வந்துட்டு இருக்க அந்த பிளாக் கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ கொடுத்துருக்கிற இந்த கலருமே வந்துட்டு செம ஸ்போர்ட்டியாக இருக்குது. பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்ஜினில் நல்லா அந்த கிரண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் இன்னும் கொஞ்சம் பெப்பியாக இருக்குது. அண்ட் வைப்ரேஷன்ஸு லெஸ் ஆர்பிஎம்மில் கிடையாது, பட் ஹையர் ஆர்பிஎம்மில் ஸ்லைட்டாக நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஃபஸ்ட் அப்பாச்சி பைக் வந்து 2005 லான்ச் பண்ண அந்த 150cc இப்போ இருக்கிற இந்த 164 வால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டிசைன் வைஸும் சரி, பர்ஃபார்மன்ஸ் வைஸும் சரி, டிவிஎஸ் கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸே பண்ணிக்கல. அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது வண்டி. ஸோ பழைய மாடலுக்கும் இந்த மாடலுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ட்ராக்ஷன் கண்ட்ரோலு அண்ட் ஸ்லிப்பர் கிளச் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்சைட் டவுன் யூஎஸ்டி ஃப்ரண்ட் ஃபோர்க் வருது கோல்டன் ஃபினிஷ் கலரில். ப்ளஸ் உங்களுக்கு ப்ரொஜெக்டர், எல்இடி ஹெட்லைட்டு, அதுக்கப்புறம் 5-inch CFD இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் வித் ஸ்மார்ட் கனெக்டோட வருது. அலாங் வித் 2 ரைடிங் மோட்ஸோட வருது. ஸ்பெக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து 159cc, 41.4 km/L, 145 kg, 12 liters டேங்க் கெப்பாசிட்டி, 17.5 ஹார்ஸ் பவர் இருக்குது. ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.4 ஸ்டார்ட் பண்ணி அவங்களோட ஸ்பெஷல் ஆனிவர்சரி எடிஷன் வந்து 1.7 வரைக்கும் போகுது. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு நீங்கள் டிவிஎஸ் அப்பாச்சி 160 சூஸ் பண்ணுவீங்களா, இல்லை ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 160R, இல்லை பல்சர் N160, இல்லை ஹோண்டா ஹார்னட்டா? உங்களோட ஃபேவரட் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்கள். இந்த பைக்கை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரியணும் அப்படின்னா வந்துட்டு மறக்காமல் கொஸ்டின் பண்ணுங்கள். அப்படியே நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கும் இன்ஸ்டன்ட் ஆன்சர்ஸ்க்கும் நான் எப்போவுமே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புறேன் கைஸ். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் vlogல உங்களை எல்லாத்தையும் நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் இட்ஸ் மீ ஷால்சன் signing off. Tata bye bye. Love you all. Take care. Always drive safe. Please wear helmet.